ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:01 திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கு. கிரகங்களும் நல்ல பலன்களோட தான் இருக்கு. முக்கியமா வந்து உங்களுக்கு சனி வந்து இப்ப பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன், தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. சனி 4ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா அர்த்தாஷ்டமத்து சனி நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கு குருபலம் இருக்கு. எந்த ஒரு கெட்ட காலங்களும் சரி கஷ்டங்களும் சரி வரும்பொழுது குருவோடைய பலன் இருந்தா, குருவோடைய பார்வை இருந்தா கட்டாயம் அதை நிவர்த்தி பண்ணிக்க முடியும். உங்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருந்தாலும் இப்போ சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமாயிருக்காரு அந்த இடத்துல. அதே மாதிரி குருவும் 7ஆம் இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ எந்தவித கெட்ட பலன்களும் தீமைகளும் உங்களுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா இருங்க. 4ஆம் இடத்துல சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகம் இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு கஷ்ட காலங்களா இருந்தாலும் சரி, நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில கஷ்டம் மட்டுமே எனக்கு இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாலும் சரி, குலதெய்வ வழிபாடு செவ்வனே பண்ணுங்க. இந்த மாதம் சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா கோச்சாரத்துல சூரியனும் சனியும் சேரும்போது, ஒருத்தருடைய ஜாதத்துல சேரும்போது என்னன்னா பிதிர் தோஷம் சொல்லுவாங்க, அல்லது வந்து அவங்களுக்கு முன்னோர்களுடைய தோஷம், முன்னோர்களுடைய சாபம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு பலன் என்ன அப்படின்னா, அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா திலஹோமம் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஆத்தங்கரையில ஒரு பிராமணரை வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னோர்களை வழிபாடுகள் பண்ணுங்க. கட்டாய குலதெய்வ வழிபாடு நீங்க பண்ணிடணும். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கெட்டது வருது, தலைக்கு வருது, தலைப்பாயோட போயிடும். அதே மாதிரி நல்ல பலன்கள் வருதுன்னா நல்ல அதிர்ஷ்டமாக சிறப்பான பலன்களை மாத்தி கொடுக்கும். அதனால கட்டாயம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வம் எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னாலும் கட்டாயம் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் ஆசையும் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாமே நன்மையா நடக்கும். அதனால குலதெய்வ வழிபாடு கட்டாயம் சிறப்பாக பண்ண வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு 9 குடைவர் நல்ல பாக்கிய ஸ்தானாதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் 4ஆம் இடத்துல வந்து திக்பலமாயி உச்சமாகிறாரு. இது ஒரு சூப்பரான அமைப்பு, சிறப்பான பலன்கள். அந்த சுக்கிரன் பார்க்கக்கூடிய இடம் வந்து 10ஆம் இடம். சனி 10ஆம் இடத்தை பார்க்குது, சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்குது. இந்த காலகட்டத்துல தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். உங்களுக்கு தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்கு இது நல்ல சிறப்பான மாசம் தான். தொழில் ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூடுதலா இன்னொரு தொழிலை பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. அது கூட வந்து தொழில் மூலியமா நல்ல லாபத்தை ஈட்ட முடியுங்க. நல்ல நிரந்தர வருமானம், நல்ல லாபம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், இறக்குமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இந்த மாசம் வந்து நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கு. இன்னும் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு போராட்டமாக இருந்தாலும் நல்ல பலன்கள் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயத்தையுமே ரீச் பண்ண முடியும். உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அதே மாதிரி புதன், செவ்வாய் எல்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுத்தாலும் அது எல்லாமே அனுகூலமாகவும் ஆதாயமா மட்டுமே மாறும். உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு போறது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள், அதாவது இடமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து சம்டைம் ப்ரொமோஷனை தடை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணபதி வழிபாடு பண்ணிக்கங்க. அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல கவனமாக செயல்படுங்க. சனி உங்களுடைய ராசியை பார்க்கும்போது அது புணர்ப்பு தோஷமா மாறும். சனி கோச்சார ரீதியா சந்திரனுக்கு பார்வை இருக்கும்போது, சனி எப்பெல்லாம் சந்திரனை பார்க்குதோ அந்த டைம்ல நீங்க நல்ல டேலண்டா இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆனா புத்திய மந்தப்படுத்தும். உங்களுடைய ஷார்ப்னஸை வந்து என்ன செய்யும், எல்லாத்தையுமே கம்மி பண்ண, அதோடைய வேலையே வந்து பாத்தீங்கன்னா மழுங்கல், ஒரு ஒளி பிரைட்டா இருக்கவங்கள அப்படியே மந்தமாக்கக்கூடிய விஷயத்த தான் சனி செய்வாரு. சனி வந்து செய்யக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நீங்க காப்பாற்றப்படணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. கவனச்சிதறல்கள் இல்லாம கவனத்தோட நீங்க செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையுமே கவனத்தோட செய்யும் போது அதுல பெரிய லெவல்ல தப்பு வராது. ஒரு விஷயத்த செய்யும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை கிராஸ் செக் பண்ணிக்கங்க. அப்பவும் நீங்க தவறுகள்ல இருந்து ஈஸியான தப்பான விஷயங்கள்ல கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நீங்க ஒரு நல்ல வேலையில இருக்கீங்க, ஒரு உயர்ந்த பதவியில இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள உங்களுக்கு மைனஸா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதை நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க. பொதுவா ஜாக்கிரதையாக இருங்க. உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல வந்து நல்ல அமைப்புகள் இந்த மாசம் இருக்கு.
படிப்பு ஸ்தானத்துல சூரியனும் இருக்காரு, சுக்கிரனும் உச்சம் பெற்ற அமைப்பு இருக்கு. சனி இருந்தாலும் சனி அஸ்தங்கமாகி அஸ்தங்க தோஷம் பெற்றாரு. அதனால மந்த சூழ்நிலை, ஞாபக மறதி இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. குழந்தைகளுக்கு நல்ல அமைப்பு, நல்ல எக்ஸாம்ஸ்ல எழுதுவீங்க. ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். நீங்க படிச்சதே தான் உங்க கொஸ்டினா வரப்போகுது. அதனால நீங்க கவலையே படாதீங்க. நல்ல ஞாபகமா இருக்கணும். நீங்க படிச்ச விஷயங்கள் அவங்க கொஸ்டின் பேப்பர்ல வந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்ல, அதுக்காக வழிபாடு பண்ணிக்கங்க. ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. நல்ல மார்க் எடுத்து தேர்ச்சி பெற்றுவீங்க. எந்த கவலையும் வேண்டாம். பெற்றோர்களா இருந்தால் கூடுதலா கவனம் செலுத்தி அவங்கள படிக்க வைங்க. சனி இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே புக் எடுக்கலாமா, இல்லை போன்ல பார்த்துட்டு இருப்பீங்க, அப்புறம் இன்ஸ்டா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண போயிருவீங்க. இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாசம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க. எக்ஸாம்ஸ் நல்லபடியா எழுதுங்க. படப்படலாம் இருந்துச்சுன்னா 2 நிமிஷம் தியானம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க. நல்ல மார்க்ல நல்ல மதிப்பெண் பெற்றுதான் நீங்க தேர்ச்சி பெறுவீங்க. கவலையே வேண்டாம். அதே மாதிரி பெண்களுக்கு, அதாவது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்குலாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக டாக்டரை கலந்து ஆலோசிச்சிருங்க. ஹெல்த் ரீதியா மட்டும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 6 கூடையவர் 4ஆம் இடத்துல உச்சம் பெறாரு இந்த மாசம். அதாவது பாசிட்டிவ் மட்டும் நான் சொல்லல, நெகட்டிவ் சொல்லணும் இல்லையா. 6 கூடைய சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலமாய் உச்சம் பெறாரு. அப்போ ஏதாவது ஒரு வியாதியை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. எந்த இதாக இருந்தாலும் சரி, சின்ன டவுட்டாக இருந்தால் உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசித்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பிரச்சனைகளாக வராது. என்னன்னா ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா, வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6 கூடையவராக போகிறனால, அதாவது மருத்துவ ரீதியாக கட்டாயம் ஒரு செலவு விரயத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. கூட சனி கூடையும் சேர்ந்திருக்காரு, சூரியன் கூடையும் சேர்ந்திருக்காரு. சூரியன் எனக்கு நல்லவர் தானேன்னு நீங்கள் சொல்லலாம். சூரியன் கூட சேரும்போது தான் வியாதி அதிகமாகும். அப்போதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியும். அந்த மாதிரி அமைப்பை கொடுத்துருவாரு. அதனால உடல்நிலையில கட்டாயம் கவனம், தேக ஆரோக்கியத்துல கட்டாயம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி உங்களுடைய தாயாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். உங்களுடைய இது பாத்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல வலுப்பெற்றிருக்கனால நல்ல ரெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், ஆடை ஆபரண சேர்க்கை, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படாதீங்க. இந்த மாசம் நீங்க ஃபுல்லாவே சுகவாசியா தான் இருப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கிடைச்சிரும். எவ்வளோ லக்ஸுரியான பொருட்களா இருந்தாலும் சரி, நீங்க நினைச்சு ஆசைப்பட்டு கேட்டுட்டீங்கனாலே கிடைச்சிரும். ஏன்னா சுக்கிரன் உச்சமா இருக்காரு. அவர் 6 கூடையவர் மட்டும் கிடையாது, 11 கூடையவர் அவர் தான். ஸோ அதனால நீங்க நினைச்சது ஆசை அபிலாசைகள் எல்லாமே கிடைக்கும். திடீர்னு ஒரு டூர் போகிறது, நீங்கள் நினச்ச இடத்துல போய் விசிட் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு என்ன ஃபேவர்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய ஆசைகள் என்னன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கனால எந்த ஒரு கவலையுமே வேண்டாம். நீங்கள் சுக்கிரன் உச்சபலன் பெறும்போது இதுவும் ஒரு நல்ல அமைப்புகள் தான். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை உங்களுக்கு நல்லா இருக்கும். ஃபேமிலியோடைய சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் சின்னதாக ஒரு விஷயத்த செஞ்சால் கூட அது பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல நன்மைகளாகவும் சிறப்பான பலன்களாகவும் கொண்டு சேர்க்கும். முக்கியமாக இந்த டைமில் எப்படி நீங்கள் நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணலாம், எப்படி நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சிந்தனைகளை அதிகமாக வளர்த்துக்கங்க. இது எல்லாம் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் இந்த மாதம் நல்ல காரியம் பார்த்தீங்கன்னா சித்தியாகும். காரிய சித்தி இந்த மாதம் ரொம்ப நல்ல அனுகூலமாக இருக்கனால எடுத்த முயற்சிகளை பின்வாங்காம அதை செய்யுங்க. உங்க மேல நீங்க சந்தேகத்தை விட்டுருங்க. ஏன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில பாத்தீங்கன்னா இந்த பூராடம் உத்திராடம் இந்த 2 இதுவுமே நல்ல டேலண்டானவங்க, நல்ல நாலேஜ் பர்சன்ஸ். அடிக்கடி அவங்க மேலேயே சந்தேகங்கள் வருது. ஸோ நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க நல்லா திறம்பட செயல்படணும். அவ்வளவுதான். உங்க மேல எந்த ஒரு சந்தேகமுமே இருக்கக்கூடாது. பொதுவா தனுசு ராசியில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகன பிராப்தம் இதெல்லாம் இருக்கு. ஒரு வாகனம் வாங்குறதோ, ஒரு நிலம் வாங்குறதோ, அது பிசினஸ் ரீதியாவோ அல்லது உங்க சொந்த பர்பஸ்க்காகவோ வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குருபலமும் இருக்கனால ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் வந்துச்சுன்னா அந்த ஃபேவரை, உங்களுக்கு அந்த விஷயம் எப்படி ஃபேவரா மாத்திக்கிறதுன்னு யோசிச்சு கரெக்டா செயல்பட்டுருங்க. சுக்கிரன் உச்சபலமா இருக்காரு,
11 கூடையவரும் சேர்ந்திருக்கனால நல்ல அமைப்பு, எல்லா விஷயங்களையுமே டெவலப் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வெளிநாடுகள்ல இருந்து உங்களுக்கு காசு பணம் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. ஒரு விஷயம் சின்னதா நடந்தா கூட அந்த வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணிக்க முடியும். திருமண பிராப்தம், இந்த சுக்கிர பலமும் இருக்குது, குரு பலமும் இருக்கனால இந்த மாசம் திடீர்னு திருமணம் நிச்சயிக்கப்படும் அல்லது அரேஞ்ச் மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். முக்கியமா தாயார் வழி சொத்துக்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தந்தை வழி சொத்துக்களும் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு லைஃப் பார்ட்னரும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி, ஒருமித்த கருத்தோட இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதமா இருக்கு. அதனால நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நல்ல யோகமான அமைப்பு. 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று சுக்கிரன் உச்சமாகிறது ஒரு சூப்பரான அமைப்புங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். இந்த வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய காசு பணம், நிறைய செல்வ சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய அமைப்பா இருக்குது. நீங்க ஈஸியா மக்கள் கிட்ட சென்று ஒரு ஐடென்டிஃபை கிடைக்கக்கூடியது. பொதுவாகவே ஒரு கலைஞர்களுக்கு, கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் எது பணத்தை விட ஒரு அங்கீகாரம், மக்கள் பாராட்டுகள், இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எல்லாமே இந்த மாசம் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும். காசு பணமும் வரும், மன மகிழ்ச்சியும் கிடைக்கும். எல்லா விதத்திலையும் சந்தோஷமாவும் ஆக்கப்பூர்வமாகவும் கலைத்துறை சார்ந்தவங்க இருப்பீங்க. அரசாங்க அதிகாரிகள், நீங்க நினைச்சு பார்க்குற அளவுக்கு கஷ்டங்கள் எதுவுமே கிடையாது. அரசாங்க அதிகாரிகளுக்குலாம் இந்த மாசம் ரொம்ப சூப்பரா இருக்கு. பதவி ஸ்தானத்துல சூரியன், சுக்கிரன், சனி இருக்காரு. அதனால ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஹையர் போஸ்ட், ஒரு டெப்டேஷனாவது போடுவாங்க. ஒரு டெம்பரவரி பொறுப்புலையாவது நீங்க உயர் பதவிக்கு போயிருவீங்க. நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள இந்த பதவிக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, அந்த மாதிரி உங்களை ஒரு கூடுதல் பொறுப்பா இருப்பாங்க. அதனால ஒரு பதவி கிடைச்சிரும். ஆனா கூடுதல் பணிச்சுமையும் கிடைக்கும். 4ஆம் இடத்துல 6 கூடையவரா இருக்கனால நீங்க அந்த போஸ்ட்டுக்கு தகுதி இல்லைன்னா கூட வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு உட்கார வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த அமைப்புகள் இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். கூடுதல் பணிச்சுமை நிறைய இருக்கும். ஆனா எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம உங்களுடைய கடமைகளை நீங்க செவ்வனே செஞ்சீங்க அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டம் உறுதியாக இருக்கு. காசு பணம் பல வகைகள்ல இருந்து வரும். அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த மாசம் ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாங்க. அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல சனி இருக்கு, சூரியன் இருக்கு. அதாவது சூரியன் இருக்கிறது நல்லதுதான், உங்களுக்கு 9ஆம் அதிபதி. சுக்கிரன் இருக்கிறது நல்லதுதான், 6 கூடையவர் உச்சம் பெற்றிருக்காரு. ஆனா சனி இருக்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாகவே அரசியல்வாதிகள் என்னன்னா இந்த கர்மா பலன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்கும். பக்கத்துல ஒரு விஷயங்கள் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இல்லை அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வரக்கூடிய சீட்டு இன்னொருத்தருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய பொறுப்பு இன்னொருத்தருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால காசு பணம் சம்பாதிக்கிறதுல இந்த மாசம் நிறைய இருக்கு. அதுல கவனத்தை செலுத்துங்க. நல்ல வழிபாடு பண்ணிக்கோங்க, நல்ல பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. நிறைய அமைப்புகள் தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கனால யோசிச்சு செயல்படுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். அரசியல்வாதிகள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்கு அதாவது சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக இந்த மாசம் உண்டு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.